ஓம் ஸ்ரீ சத்குருப்பியோ நமக. இப்போ அந்த திருப்புகழ் ஆசை நாலு சதுர கமல முற்றின் ஒளி வீசி அந்த இல்லை லைன் பை லைன் பார்ப்போம் எப்படின்னு மீனிங்கு, அதில் எப்படி யோக முறைகள்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆசை நாலு சதுர கமல முற்றின் ஒளி வீசினா இந்த திக்குகள் நாலு பக்கத்தில் இருக்கிற அங்கே சதுரமான இருக்கிற அந்த இடத்துல மூலாதார கமலத்தில் பொருந்தி இனிய ஒளி வீசின்றிருக்க. ஸோ இது மூலாதாரத்தை பற்றி சொல்கிறாரு. ஓடி இரு பக்கமோடு உர செல்வழி, அதாவது இடகலை பிங்களை அதெல்லாம் இல்லாமல் நடுவில் இந்த இந்த இரு வாயு இல்லாமல் நடுவில் நம்ம எப்படி ஏற்றுறோன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது அதனால தான் இந்த இரு பக்கமோடு உர செல்வழி அப்படின்னு. ஆவல் கூற மண் முதல் கலசம், அதாவது நம்மளுடைய அந்த உத்வேகத்தோடு அந்த ஏர்ஜோட நம்ம மூலாதாரத்துலேருந்து கடைசியில் லாஸ்ட்டில் அந்த ஆக்ஞா சக்கரம் அதையும் தாண்டி போகிறோம். ஸோ அந்த விஷயத்தை ஆவல் கூற மண் முதல் சலசம் அப்படின்ற மண் முதல் அதான் பொன் சபையும் இந்து வாகையார. ஒன்ஸ் அதை அடைஞ்சிட்டோன்னா அந்த இதுனா அது கணக்கு சபை மாதிரி. அது அந்த கணக்கு சபையிலேயே சந்திரகாந்தன் எப்படி நிரம்பி விளங்குறானோ அந்த மாதிரி நம்மளுக்கு அது தெரியுன்றாரு. பொன் சபையும் இந்த வாகையார மூணு பதியில் கொலை நிறுத்தி, அதாவது நம்ம அது போகும்போது அந்த மூணு தடைகளை இது பண்ணிட்டு போகணும். அது அக்னி ஆதாரம், அப்புறம் ஆதித்யன் ஆதாரம், அப்போ சந்திரன், அதாவது பிரம்ம கிரந்த நிபேதினி அப்படின்னு வருது. ஈவன் இதோடைய ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இதில் லலிதா சஹஸ்ரநாமம்ல வருது. இந்த மொத்த ஒரு இதுவும் நிறைய மூலாதாரைக்க நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி, மணிபுராந்த உதிதா விஷ்ணு கிரந்த விபேதினி, ஆக்ஞா சக்கராந்த ஆலஸ்தா ருத்ர கிரந்த விபேதினி, சஹஸ்ரார அம்புஜ ஆரூட சுதா சாரபி வர்ஷினி, தட்டில்லதா சமருச்சி ஷட் சக்ரோபரி சம்ஸ்திதா, மகாசக்தி குண்டலினி பிசதந்து தனியசி. எவ்வளோ இதுவாக சொல்லியிருக்காங்க அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில். இது இவ்வளோ ஃபுல் அப்படியே இந்த 3 வேர்ஸில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இந்த மூலாதாரத்தில் அவள் இருக்கா, சக்தி இருக்கா. அவள் பிரம்மர கிரந்தியை அந்த ஃபஸ்ட்டு முடிச்சு இந்த பிரம்மர கிரந்தியில் அது இதில் அக்னிகண்டம்னு பேர். ஸோ அந்த பிரம்மகந்தம்னா அதுலேருந்து நம்ம சூரிய கிரந்தத்துக்கு அடுத்துக்கு போவோம். ஸோ இது பிரம்மகந்தனில் நம்ம அதுலேருந்து அவள் முடிச்சு பண்ணி நம்ம அதுக்கு மேலே போகிறோம். இப்போ மணிபுராந்தத்தில் இருக்கா, அந்த இதில் இருக்கா. அப்போது விஷ்ணு கிரந்த விபேதினி, ஆக்ஞா சக்கராந்த ஆலஸ்தா, ஆக்ஞா சக்கரத்தில் அவள் நிரம்பி இருக்கா. ருத்ர கிரந்த விபேதினி, அப்புறம் சஹஸ்ரார அம்புஜ ஆரூட, அதாவது அந்த 1000 தாமரை மேல் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிறவ. சுதா சாரபி வர்ஷினி, அதை அடைஞ்ச உடனே எப்படி இருக்கும், நம்ம நிலவுலேருந்து கக்கிற அந்த அமிர்தம் மாதிரி இருக்கா அந்த. அப்புறம் தட்டில்லதா சமருச்சி, ஒரு மின்னல் மாதிரி அந்த ஒளி. அதுதான் அபிராமி பட்டரில் கூட அந்த அமாவாசை பௌர்ணமி அந்த இது வந்தது இல்லையா. ஸோ அது அந்த ஒளி. ஸோ தட்டில்லதா சமருச்சி ஷட் சக்ரோபரி சம்ஸ்திதா, அவள் அந்த 6 சக்கரத்துக்கும் நாயகியாக இருக்கா. மகாசக்தி, அதாவது அவள் சிவனோட ஐக்கியமாகறதுக்கு விருப்பப்படுற ஆசக்தி இருக்குது அவளுக்கு. மகாசக்தி குண்டலினி, இந்த குண்டலினியை ஒரு தூங்குற மலைப்பாம்பு மாதிரி கீழே இருக்குது. ஆனால் அதை பிசதந்து தனியசி, அது ஆனால் எப்பேற்பட்டது, ரொம்ப டெண்டராக இருக்குது, ரொம்ப இதுவாக, ஆனால் ஃபேர்மாகவும் இருக்குது அப்படின்ட்டு இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் இது வருது. ஸோ அதுதான் இப்போ பார்த்துட்டு வரணுன்னா ஒவ்வொரு இதுவாக வருது. 3 பதியில் கொலை நிறுத்தி, அக்னி ஆதித்யன் சந்திரன் அந்த 3 கிரந்தம் வருது இல்லையா, அந்த அதுலெல்லாம் தாண்டி போகிறோம். அப்புறம் வெளியாறு ஜோதி 100 10னுடன் 8 இதழாகி, அதாவது 1008 இதழ், 1008 தாமரைகள் மலர்ற மாதிரி இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறாரு. 7 அளவு 8, அதாவது மூலாதாரத்துலேருந்து 6 சக்கரம் அதுக்கு மேலே போயிட்டு அந்த பிரம்மரந்தமோடு சேர்த்து 7 கடந்திருந்தா ஒரே செம்ம ஒளின்னு இருக்குல்ல. அங்கே கூட வருதுல்ல, தட்டில்
தட்டில்லதா சமருச்சின்னு வருதுல்ல, அதே தான் அருண விற்பதியில் விந்துநாத ஓசை சாலும் சிவசக்தி ஐக்கிய நாத ஓசை நிறைந்துள்ள ஒரு சத்தம் அதிக படிகமோடு அடி ஒப்பற்ற சத்தம் மிகுந்த பளிங்கு போன்ற காட்சியும் கூடியதாய் ஒருமித்த அமுத சித்தியோடும் ஒன்று சேர்ந்த மதி மண்டலத்தில் பெருகி பாயும் கலா அமிர்த பேற்றுடன் அமிர்தம். இதே தான் இங்கே எல்லாம் அப்படியே பேரலாக வருது பாருங்கள். சுதா சாரபி வர்ஷினி, அதுதான் இங்கே ஒருமித்த அமுத சித்தையோடும். இப்போ இதுக்கப்புறம் நந்தி பகவானை பற்றி ஒரு இது, இந்த நந்தி அதாவது சிவபெருமானை டிஸ்கிரைப் பண்ணும்போது நந்தி பகவானை டிஸ்கிரைப் பண்ணி அது மூலியமாக இது பண்ணுறாரு. எல்லாரையும் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு வேத சரசக்தி அடி உற்ற திருநந்தி ஊடே. அதாவது நந்தி பகவான் வந்து அவங்க அப்பா இதுவாக இருக்கும்போது ப்ரே பண்ணி குழந்தை இல்லாத போது குழந்தை பிறக்கிறது. அப்புறம் அவன் ரொம்ப வேதங்கள் அதிலெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கான். அப்போவும் இந்த மித்ரன் வருணன் வந்து வரும்போது அவங்களுக்கு எல்லோரும் உபச்சாரம் பண்ணுறார் நந்தி. கடைசியில் அவர் போகும்போது ரொம்ப சோகமாக போகிறாங்க அந்த கெஸ்ட்டு மித்ரன் வருணன். ஏன்னா நந்தி பகவானுக்கு ஆயுள் கம்மின்ற மாதிரி. அதனால் நந்தி பகவான் ஒரு ப்ரே பண்ணி சிவனுடைய அருள் பெற்று எப்போவுமே முன்னிலையே நான் இருக்கணுன்ற வரம் பெற்று இரவ வரம், அதாவது இந்த பிறப்பு இறப்புலேருந்து போய் எப்போவுமே அந்த அமிர்தத்துவத்தை அடையிறாரு. ஸோ அவர் வேதத்தில் எக்ஸ்பர்ட். ஓது வேத சரசக்தி அடி உற்ற திருநந்தி ஊடே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஊமையேனை ஒளிர்விந்து உனது முக்தி பெற, ஊமையாகிய என்னை வந்து முக்தி பெறறதுக்கு மூல வாசல் வெளிவிட்டு உனது உரத்தில் ஒளிர், அதாவது பிரம்மரந்திரம் மூலியமாக அந்த மூலவாசல் மூலியமாக என்னுடைய இதை வெளியில் விட்டு நான் அந்த அருள் பெற வேண்டும். அதாவது எப்படி இந்த ஞானிகள்லாம் வெளில விடுறாங்க அந்த சக்தின்றதை பற்றி இங்கே சொல்கிறாரு. யோக பேதவதை எட்டும் இதில் ஒட்டும் வகை இன்று தாராய். அதாவது யோக விதங்கள் 8 யோகங்கள்லாம் சொன்னல, இதெல்லாத்தையும் பொருந்துகிற வகையில் என் எனக்கு அறிகிறமாய் நீ தந்தருள்வாய். இந்த 8 அஷ்டாங்க யோகமும் எனக்கு தெரியணும் அப்படின்ட்டு அந்த 8 யோகம் சொன்னோம் இல்லையா, அதை பற்றி சொல்கிறார் அவர். வாசி வாணிகள் என குதிரை விற்று மகிழ் வாத ஊரன் அடிமை கொழு கிருபை கடவுள். இது வந்து சொல்லும்போது மாணிக்க வாசகரை பற்றி சொல்கிறாரு. மாணிக்க வாசகருக்காக இவர் வந்து சிவபெருமான் வந்து குதிரை வியாபாரியாக வந்து அருளினார். ஸோ அந்த விஷயத்தை வாசி வாணிகள் என குதிரை விற்கிறதுக்காக அந்த வணிகனாக நீ வந்த அப்படின்ற வாத ஊரன் திருவாதூரை சேர்ந்த மாணிக்க வாசகரை பற்றி சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்பேற்பட்ட இதெல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துட்டே வராரு. ஃபஸ்ட்டு தத்துவம் ஃபுல்லாக அந்த யோக முறையை பற்றி வேதாந்த தத்துவம் சொல்லியாச்சு. இப்போ சிவனுக்கு ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்து கடைசியில் ஒரு ட்விஸ்ட் போட்டு இப்பேற்பட்ட சிவனுடைய பிள்ளையாக இருக்கவனே அப்படின்னு வரும். மாழை ரூபன் முக மத்திகை வித்து அருண் கையாளி, அதாவது பொன் உருவத்துடன் குதிரை சேனம் சவுக்கு வகைகளை பிடித்து செவ்விய திருக்கையை கொண்டவனாகிய சிவபெருமானுடைய. ஸோ இவ்வளோ அப்ஜெக்டிவ்ஸும் சிவபெருமானுக்கு. ஓகேவா? வாகபாதி உரை சக்தி சௌரி கதலை வாயின் மாது, இடது பக்கத்தில் உரைகின்ற சக்தி கௌரி மழலை போல் சொல் பேசும் மாது. அப்படி இப்போ சக்தியை பற்றி சொல்லியாச்சு. துகிர் பச்சை வடிவு சிவை, பவளமும் பச்சை நிறமும் கொண்ட வடிவுடைய என் மாசு சேர் ஏழ பிறப்பையும் அறுத்த உமை தந்த வாழ்வே. என 7 பிறவைக்கும் இருக்கிற குற்றம் எல்லாத்தையும் அழிச்ச உமாதேவியே, இவங்க 2 பேர் ஈன்ற செல்வமே அப்படின்னு சொல்கிறார். அதாவது முன்னாடி சிவனை பற்றி டீட்டெயில் அட்ஜெக்டிவ், அப்புறம் பார்வதி உமாதேவி பற்றி இவங்க 2 பேருக்கும் ஈன்ற செல்வமே அப்படின்னு முருகருக்கு அந்த அட்ஜெக்டிவ். இப்போ எல்லா இடத்த பற்றியும் சொல்கிறார். ஜென்ரலாக இந்த ஒரு திருப்பதியில் ஒரு இடம் இருக்கும். இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அங்கெல்லாம் வழிபடுத்தி இந்த இடத்தையும், அதாவது பழமுதிர்ச்சோலையும் இருக்கிற பெருமாளைன்னு முடிப்பார். அதாவது காசி, ராமேஸ்வரம், திருவாட்போக்கி, திருச்செங்கோடு, அப்புறம் திருவாரூர், வேலூர், கேவூர், காஞ்சிபுரம், மதுரை, திருப்பரியல், திருவானைக்காவல்,
திருப்புனைவாசல், திருவண்ணாமலை, திருத்தணிகை, திருச்செந்தூர், நாகப்பட்டினம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், வேலூர், பழனிமலை, திருக்குறுக்கை, திருநாவலூர், திருவெண்ணெய்நல்லூர் முதலிய ஸ்தலங்களில் விளங்கும். மேலும் உனக்கு விருப்பமான காதல் சோலை வளர் வெற்பில் உரை முத்தர் புகழ் தம்பிரானே, உனக்கு விருப்பமான சோலை மலையிலும் உரைகின்ற ஜீவன் முக்தர்கள் எல்லாம் புகழ தம்பிரானே அப்படின்னு முடிக்கிறார். ஸோ இது திருப்புகழுடைய அர்த்தம். இந்த திருப்புகழில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக யோக முறை, அதுக்கப்புறம் இந்த அட்ஜெக்டிவ்ஸ், சிவனோட அட்ஜெக்டிவ்ஸு, பார்வதியோட அட்ஜெக்டிவ்ஸு, அப்புறம் எல்லா திருத்தலங்களும் நிறைய திருத்தங்களை பற்றி சொல்லி அங்கெல்லாம் இருக்கிற மோரோவர் இந்த பழமுதிர்ச்சோலையிலையும் இருக்கிற பெருமாள் தம்பிரானே அப்படின்னு முடிக்கிறார். அகெயின் தம்பிரானேன்றது முன்னாடி திருப்புகழில் சொன்ன மாதிரி இந்த அதர் லாங்குவேஜஸோடைய எஃபெக்ட் இருக்குது. இதில் தம்பிரான் வரும்போது மலையாளத்தோடைய எஃபெக்ட் வருதுங்க. ஓகே, ஓம் ஸ்ரீ சத்குருப்பியோ நமக. நம்ம அடுத்த திருப்புகழில் பார்ப்போம். அடுத்த திருப்புகழ் அனுபவிப்போம். இது எல்லாத்தையும் என்னுடைய சத்குருவான சத்குரு சுவாமி ஞானானந்த சரஸ்வதி பாதார விந்தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சத்குருப்பியோ நமக.